ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழாவில் நம்ம வருடப்பிறப்பு தரிசனமாக புதுச்சேரியில் அமைஞ்சிருக்கிற 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ மணக்குள விநாயகரை தான் நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னா, பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கிட்டு நேராகவே நமக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே மணக்குள விநாயகர் பஸ் ஸ்டாப்பிங்னா நமக்கு அங்கேயே நம்ம இறக்கி விட்டுறாங்க. அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தோம் அப்படின்னாலே நம்ம மணக்குள விநாயகரை நம்ம தரிசிக்க வந்துடலாம். வர வழி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கோவிலோட பிரகாரம் தான் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கேயே நமக்கு வந்து கடைகள் என்னென்ன நமக்கு சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள் வந்து எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கிற நமக்கு மாலை பூக்களை தான் வந்து கோயிலில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுதான் நம்ம இங்கே இருக்கிறாங்க. அப்படியே அருகம்புல் மாலை இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வேறு என்னென்ன ஜாமான் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1666 கட்டப்பட்டது. மணல் குளக்கரையில் அமைஞ்சதுனால பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் வந்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. அப்போது வந்து இதற்கு வெள்ளைக்கார விநாயகர் அப்படிங்கிற பேரும் வந்து அழைச்சிருக்காங்க. தேங்காய் உடைக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா வெளி பிரகாரத்துலேயே நமக்கு அமைச்சிருக்காங்க. பிள்ளையாரோட இமேஜோடையே போட்டு நமக்கு அங்கே இருக்குது. கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாறை அமைச்சிருக்காங்க. அதில் தான் வந்து நம்ம வந்து தேங்காயை நம்ம அடிக்கிற மாதிரி இருக்குது. நாங்களே சில இதில் வந்து ஒரு இதில் வந்து ரொம்ப உயரமாக இருந்ததுனால சில ஸ்லிப் ஆகிட்டு அப்படின்னா அங்கேயே ஒரு குச்சி வச்சுருக்காங்க. நமக்கு தேவைப்பட்டதுன்னா எடுத்து திரும்பி வந்து அடிக்கிறதுக்காகவே வந்து இது வச்சுருக்காங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்து தேங்காய் வந்து உடையாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து அங்கே எல்லாமே இருக்காங்க. இது வந்து நமக்கு வெளி பிரகாரத்தில் தேங்காய் உடைக்கிறது, விளக்கு ஏற்றுறது எல்லாமே வந்து தனித்தனி வெளி பிரகாரத்தில் தான் வச்சுருக்காங்க. நானும் அடித்தாச்சு. அடுத்தது வந்து எங்கள் அண்ணனும் வந்து அடித்தாங்க. 2 பேரும் சதர் தேங்காவை அடிச்சுட்டு அப்படியே நம்ம அருகம்புல் மாலையெல்லாம் வாங்கினோம் இல்லையா, அதை எனக்கு ரொம்ப கொஞ்சம் சதர் தேங்காய் அடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அது உடையதா என்னமோ தெரில அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் அடித்தாச்சு. அப்படியே அடிச்சுட்டு தான் வேண்டுதலை நம்ம எதாவது நிறைவேற்றணும். சதர் தேங்காய்லாம் அடிச்சுட்டு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம சாமியை தரிசிக்கணும், அர்ச்சனை பண்ண போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான கோலம் போட்டு வரவேற்றிருந்தாங்க. நியூ இயர் அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து மார்னிங் டயத்தில் 6 மணிக்கே அங்கே இருந்தோம். அதனால் வந்து கூட்டம் வந்து ரொம்ப இல்லை. மற்ற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் போக போக வந்து டைம் ஆகியிருந்திருக்கும். நாங்கள் அதனால் சீக்கிரமாகவே வந்ததுனால ரொம்ப கூட்டம் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான கூட்டத்தில் தான் நம்ம இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அப்புறம் உள்ளார பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே விநாயகர் சிலைகள் வந்து விநாயகருடைய அவதாரங்களே நம்ம வந்து அங்கே தான் பார்க்கலாம் போல இருக்குது. அவ்வளோ அவதாரங்களோட வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. கோவிலோட மற்றொரு சிறப்பு அப்படின்னா தாயார் சக்தி தேவியருடன் விநாயகர் வந்து பள்ளி அறையில் அருள்பாலிக்கிற ஒரே விநாயகர் தலமாக இந்த அபூர்வ தலம் அமைஞ்சிருக்கு. தங்கத்தாலான கொடிமரம் 18 அடி உயரத்தில் வந்து தங்கத்தகடு வேயப்பட்ட கொடிமரத்தையும் அமைச்சிருக்காங்க. சுற்றி பிரகாரத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா விநாயகர், முருகர் சன்னதி, சண்டிகேஸ்வரர் சன்னதியும் நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம்னா காலை 5:45 மணியிலிருந்து 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 9:30 மணி வரையிலும் நடை வந்து திறந்திருக்கு. நமக்கு வந்து உற்சவரை நமக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு அலௌடு இருக்குது. நியூ இயர் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மலர் அலங்காரத்தில் லைட் செட்டிங்கோட பார்க்கவுமே வந்து என்னென்னா விநாயகர் வந்து ஒரு நர்த்தன ஆட்டம் இருக்கிற மாதிரியே வந்து அமைச்சிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசைனான பூக்கள், மலர்கள் எல்லா தலையும் அமைச்சிருக்கிறது வந்து ரொம்பவுமே வந்து சிறப்பாக இருந்துச்சு. இந்த கோவிலுடைய மற்றொரு சிறப்புனா கோவில் யானை லட்சுமி தான். அது நாங்கள் போயிருந்தப்போ நாங்கள் இயர்லி மார்னிங்கே போயிட்டதுனால அந்த லட்சுமியை நாங்களால் பார்க்க முடியல. ஏன்னா அது ரொம்ப எல்லார்ட்டையுமே வந்து பாசமாக பழகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் அதை பார்க்க முடியல நாங்கள் போயிருந்தப்போ. முனிகள் உருவாக்கிய இந்த விநாயகர் தலம் இருக்கிறதுனால அவருக்கென்று ஒரு தனி ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க. அவரை நம்ம வழிபட்டுட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தேர், வெள்ளித்தேர் ரெண்டுமே இருக்குது. 7.5 கிலோ தங்கத்தாலான தங்கத்தேர் அமைச்சிருக்காங்க. இந்த தேர் பார்த்திங்க அப்படின்னா விஜயதசமி அன்னைக்கு மட்டும்தான் தேர் பவனி வலம் வரும். மற்ற நாட்களில் வந்து வெள்ளித்தேர் ஊர்வலமும் நடக்கும். நாங்கள் போயிருந்தப்போ காலையிலே வந்து நியூ இயர்ங்கிறதுனால வெண்பொங்கல் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் லைன்லேயே நின்று அப்படியே வாங்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து ஒரு ஆள் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அங்கேயே வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோன்னா காலை டிஃபனையே முடிச்சாச்சு. அந்தளவுக்கு ஒரு கப்பில் நம்ம வாங்கினோம் அப்படின்னாலே அதில் வந்து நிறையா இருக்குது. நம்ம நிரம்ப கொடுத்துருந்தாங்க. அடுத்தடுத்தது வந்து வெண்பொங்கல் எல்லாமே வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம வாங்கி நம்ம அங்கே சாப்பிட்டுக்கலாம். இது நாங்கள் சுவாமியை தரிசிச்சுட்டு அப்படியே வெளியில் வரோம். வெளியில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இதை நம்ம ஃபுல் வியூவை நம்மளால் பார்க்க முடியுது. விநாயகரையும் தரிசிச்சுட்டு கொடிமரத்தையும் தரிசிச்சுட்டு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பள்ளி அறைன்னு சொல்லிட்டு தனியாகவே வெள்ளி கதவாலான ஒரு அறையும் வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கமாக இன்னும் அடுத்த வாசல் வழியால் நம்ம வெளியில் வரோம். இங்கே வந்து தீராக்குட்டிக்கு ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விலாகில் நம்ம இன்னொரு அதிசய கோவிலை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.